This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode Shopping App அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருளை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செடி தான் ஆனை நெருஞ்சி செடி. இந்த செடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இதோட கீழே வந்து முள்ளை பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். எந்த சைடு கீழே விழுந்தாலுமே காலில் மிதித்தோம்னா குத்துற மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிட்னி ஸ்டோனுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்து. இது போலவே இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது கிட்னி கல்லுக்கு. இருந்தாலும் இது ஒரு சிறந்த செடியாக இருக்குது. இதோட முள்ளை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த முள்ளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இதை உபயோகிப்பது ரொம்ப எளிது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த செடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். 1க்கு 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லாமல் மலை இலக்கியாகவும் பயன்படுது. இதை நம்ம தினமும் உபயோகித்தால் கூட உடம்புக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் ஏற்கனவே வந்து அது சரியாக இருந்தாலும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு எப்போவாது மாதத்தில் ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து நம்ம உபயோகப்படுத்துவது நல்லது. இதை வந்து நேரடியாக அப்படியே சாப்பிடக்கூடாது. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணீரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா வந்து கலக்கணும். அப்படின்னா ஒரு வழுவழுப்பு தன்மை வரும். அதை விட சிறந்தது என்னென்னா, இந்த மாதிரி பழைய சோறு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நீஸ் தண்ணி. இதில் வந்து இந்த செடியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா இதோட சாறு உள்ளே இறங்கிடும். அதில் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கலக்கி விட்டோம்னா அதிலேருந்து பிசு பிசுன்னு, அதாவது வெண்டைக்காய் கழுவுன மாதிரி வலுவலுன்னு அந்த தண்ணி வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும். இதில் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது, எந்த விதமான ஃப்ளேவர் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் 10 நாள் குடிக்கும்போது கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன லெவலில் இருந்துச்சுன்னா உடனே சரியாயிடும். கல் வந்து அதை மற்ற வைத்தியங்கள் மூலமாக சரி பண்ணியிருந்தாலும் மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும் இதை உபயோகிக்கலாம். கல்லுக்கு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் உள்ளவங்களும் இதை வந்து உபயோகிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல மலம் இலக்கியாக செயல்படுது. இதன் மூலமாக வந்து மலச்சிக்கல் உள்ள குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே உபயோகிச்சுக்கலாம். மூளை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் வரும், அவங்களும் இதை வந்து உபயோகிக்கலாம். கல்லடப்புக்கு இது போக ரணகல்லி அப்படிங்கிற ஒரு செடியும் இருக்குது. ஆனால் அந்த செடி வந்து எல்லாருக்கும் வந்து வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது. அது கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிறதுனால அதிக அளவு உட்கொள்ளும்போது வயிற்று உப்பசம், வயிற்று பிரச்சனை வந்து ஏற்படும். அதேமாதிரி பீன்ஸ் வைத்தியமும் இருக்குது. அதுவும் ஒரு சிறந்த மருந்து தான். ஆனால் அதை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிரமப்படுறவங்க வந்து இதை வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து எந்த விதமான கசப்பு சுவையோ எதுவோ இருக்காது.